பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட ஆதியாகமும் 28வது அதிகாரம் 15வது வசனம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற தலைப்பு என்னன்னா, உன்னோடு தேவன் நம்மளோட இருந்தால் என்ன அற்புதங்கள் நடக்கும்னு. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஆமீன். இது ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்ற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் தன் சகோதரருக்கு பயந்து தன் மாமன் வீட்டுக்கு போகிற நேரத்துல அந்த இடத்துல என்ன, அவர் ஒரு இடத்துல வந்து படுப்பார். இந்த வசனத்தை வாசிங்களேன். 11 வசனம். ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமிப்பதனால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலைங்கீழ் வைத்து அங்கே நிதிரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த இடத்துல அவன் ஒரு சொப்பன தரிசனத்தை பார்ப்பான். என்ன, தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறமான காரியம். அதனால அவன் அந்த இடத்துல என்ன, பெத்தேல்னு பேர் வைப்பான். அப்போ அந்த இடத்துல தேவன் அவனுக்கு தரிசனமாகி சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதெல்லாம் செய்வேன். 14 பார்த்தீங்கன்னா, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கே கிழக்கே எல்லா இடத்துலையும் நீ எப்படி வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம், ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இங்க யாக்கோபுக்குள்ள ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் இல்லையா? ஸோ நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கடிச்சு அந்த வாக்குத்தத்தம் சந்ததிக்குள்ள யாக்கோபு யாரு? ஆபிரகாமோட பேரன் இல்லையா, கிராண்ட்சன். ஸோ அவரோட சந்ததிகளுக்குள்ள வரும்னு ஆண்டவர் யாக்கோபுக்கு உடன்படிக்கை பண்றாரு. அவர் மூலியமா தான் 12 கோத்திரங்கள் வருது. அவர் தான் இஸ்ரவேல் இல்லையா? ஸோ இந்த இடத்துல யாக்கோபு கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் கூட இருக்கச்சே பாருங்க, நான் உன் கூட இருந்து நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நான் உன்னை காப்பேன். அப்படின்னா பாதுகாப்பு பண்ணுவேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, உன்னை திரும்பியும் நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு நான் கூட்டிட்டு கொண்டு வருவேன். எப்படி? வெறுங்கையா இல்லை, எல்லா வித நன்மைகளாலும் ஆசீர்வாதத்தினால கொண்டு வந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன். என்ன சொன்னாரு? 14வது வசனத்துல அந்த வாக்குத்தத்தம். நீ பாரு, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதே வாக்குத்தத்தம் ஆபிரகாம் கொடுத்ததை பார்க்கிறோம். ஸோ இந்த வாக்குத்தத்தம் யாக்கோபுக்குள்ள நிறைவேறு வரைக்கும் ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் கைவிட மாட்டேன்னு. ஆண்டவர் உங்களோட கூட இருக்காருனாக்க, அவர் உங்களை நீங்க போகிற வரத்துல இடத்துல, உங்களுக்கு வேலை ஸ்தலம், உங்க பிள்ளைகள் படிக்கிற இடம், உங்க குடும்பம், நீங்க செய்யற ஊழியம், நீங்க செய்யற பிரயாணங்கள் எங்க போனாலும் அவர் உங்களை பாதுகாப்பார். நீங்க சுகபகமா பத்திரமா திரும்பி வீட்டுக்கு வரத்துக்கும் உங்க தேசத்துக்கு வரத்துக்கும் ஆண்டவர் உதவி செய்வார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்குன்னு தனிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருப்பார் இல்லையா, அது நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்றுற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமீன். நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனையும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணினது போல, ஆபிரகாமுக்கு நீர் சொன்ன வாக்குத்தத்தம் யாக்கோபு வாழ்க்கையில் நிறைவேறது போல, ஆண்டவரே, தேவ ஜனங்களுக்கும் எங்களுக்கும் நீர் சொன்ன வாக்குத்தத்தம் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சந்ததி வாழ்க்கையில் நிறைவேறும்படியாகவும், ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கும் போது நாங்கள் போகிற வருகிற இடத்துல எல்லாம் நீர் பாதுகாப்பு கொடுக்கிறீர் ராஜா. அது மாத்திரமல்ல ராஜா, நல்ல சுகபத்திரமாக சமாதானத்தில் நாங்கள் ஆண்டவரே அந்த நாளெல்லாம் எல்லா விஷயத்திலையும் ஜெயித்து, ஆண்டவரே, நீர் ஜெய கிறிஸ்து கூட இருந்து திரும்பி வீட்டுக்கு சுகபத்திரமா கொண்டு வருவதற்காக நன்றி ராஜா. அது மாத்திரமல்ல, பூமியில இருக்கிற எல்லா வம்சங்களுக்குள்ளும் ஆண்டவரே, ஜாதிகளுக்குள்ளும் ஆண்டவரே, எங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லா விதத்திலையும் ஆண்டவரே, சந்ததிகள் மணல போல ஆண்டவரே இந்த இடத்துல போட்டிருக்கிறபடி ஆண்டவரை பெருக செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக ராஜா. எல்லா விதத்திலும் சுதந்திரத்துக் கொள்ள உமது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீ சொன்னதை செய்கிற வரைக்கும் நீர் கைவிடாத தேவனாக இருப்பதற்காக நன்றி. இப்பொழுதும் கேட்டுக்கொண்ட தேவ ஜனங்களுக்கு நீர் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்தீரோ அதெல்லாம் வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். Amen. God bless you.